திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள், முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுனர், என்னுடைய அன்பு தம்பி, அன்றிலிருந்து இன்று வரை என்னோட கொள்கைக்காக உடன் தொடர்கிற ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த சிவன் இவன் வெற்றிக்கு ஆசி வழங்குவான் என்று நம்புகிறேன். அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர், அவர் படித்துக் கொண்டிருந்தார் வட இந்தியாவில். அப்போ 26 நிறுத்தலாம் என்று நினைத்து வேற ஆள்களை தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது தேர்வு மட்டும் எழுதினால் போதும், இப்ப இங்க வீட்டில் இருந்து தான் படிக்கிறார் என்ற மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை, தர்க்க அறிவு, விவாத அறிவு, ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமகள். உருவத்தை வைத்து எடைபடாதீர்கள், சிறந்த அறிவாளி, பெரிய ஆற்றலாளர். அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கொஞ்ச நாளா காடு தான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்ந்து. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்ந்துருப்பாங்கல்ல, என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன். 2 பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.